தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற விவசாய சங்க கூட்டத்தில் கலந்து கொண்ட பி.ஆர். பாண்டியன் மரபணு திருத்தப்பட்ட விதைக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மரபணு திருத்தப்பட்ட விதைக்கு தடை உள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மரபணு திருத்தப்பட்ட விதைகளின் ஆய்வுக்களமாக காவிரி டெல்டா மாவட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், இதுகுறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசு வேளாண் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். மரபணு திருத்தப்பட்ட விதை என்கிற பெயரில் தமிழ்நாட்டிலே ஆய்வுக்கு தமிழக அரசிடம் ஒப்புதல் பெற்றிருப்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு இந்த மரபணு திருத்தப்பட்ட விதைகள் குறித்து முழுமையான ஆய்வுகளை மத்திய அரசு மேற்கொள்ளாமல் வெளியிட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு நமது வேளாண் துறை வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து இந்த மரபணு திருத்தப்பட்ட தொழில்நுட்பம் குறித்தான நெல் குறித்து பயன்கள், சாதக பாதகங்கள் குறித்து முழுமையாக அறிக்கையை வெளியிட வேண்டும்.